சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் அழைக்கிறார். சபைக்குள்ளே வந்த பிறகு நாம் பழைய வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சேற்றிலே கிடந்த, பாவத்தில் கிடந்த, ஆமென், அக்கிரமத்தில் மீறுதலில் கிடந்த நம்மை, ஆண்டவர் இல்லாத தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து, இயேசு கிறிஸ்து அவருடைய ஆமென் நாமத்தினாலே நம்மை அழைத்து அவருடைய இரத்தம் கொண்டு கழுவி ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்குள் வருகிற, சபைக்கு வருகிற, ஆலயத்துக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை அப்படி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு நமக்கு இருக்கிறது. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆதியிலே மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஒரு பழைய மனிதனை, அந்த ஆதி காலத்தில் இருந்த அந்த மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்து அவனுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்த போது தேவ சாயலை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்து புதிய மனுஷனாக உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதாமை போல படைக்கப்பட்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்ய விரும்புகிறார்? அவரை போல, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை போல மறுபடியுமாக என்னை சிருஷ்டிக்க விரும்புகிறார். என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றிலும் அவருடைய கரம் பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் என் ஆண்டவராகிய இயேசு தொட வேண்டி இருக்கிறது. அவர் தொட்டுவிட்டால் நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறிவிடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் அநேகர் ஆலயத்துக்கு வந்து இன்னும் வாழ்க்கை மாறவில்லை என்றால் அவர் தொடுவதற்கும் அல்லது அவர் உருவாக்குவதற்கும் இன்னும் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஒருவேளை ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். நம்ம லைவ்ல போறதுனால மைக்கில் வாசிக்கலன்னா கேட்காது. ஓகே. அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நம்ம பலிபீடத்தில் நம்மை வைக்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எப்பொழுது அவர் தருவார்? எப்பொழுது என்னை அவர் மறுபடியுமாக சிருஷ்டிப்பார் என்றால், மறுபடி பலிபீடத்தில் என்னை வைக்கணும், மறுபடி என்னை படைக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. பலி என்றாலே என்ன அர்த்தம்? பலினா என்ன அர்த்தம்? பலினா என்ன? சாகடிக்கிறது. பலினா சாகடிக்கிறது. பலி கொடுக்கறதுல என்ன? கொல்றது, வெட்டுறது. அப்படிதான். பலினாலே சாகடிப்பது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற பலி என்ன பலி? சாகவும் செய்யணும், ஜீவனாகவும் இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? பலிபீடத்தில் வைக்கும்போது அந்த பலி உயிராகவும் இருக்கணும், பலியாகவும் இருக்கணும், ஜீவனாகவும் இருக்கணும், உயிரும் இருக்கணும். அது எப்படி? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் புதிய வாழ்க்கைக்கு நேராக அழைக்கிறார். என்னுடைய பாவத்துக்கு நான் மரித்து நீதிக்கு நான் பிழைக்க வேண்டும். என் ஆண்டவர் எதை விரும்பவில்லையோ அதை நான் சாகடித்து என்னை ஒரு புது சிருஷ்டியாய், ஜீவன் உள்ளவனாய், உயிருள்ளவனாய் இந்த உலகத்திற்கு காட்டி கொண்டு போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்களேன். ஒரு புதிய வாழ்வு நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, இயேசுவுக்குள் இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் தோறும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து அதிகமாக அவர் சொல்லிக்கிட்டே வருவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை குறித்து 4 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். எத்தனை சொல்ல போகிறேன்? 4 காரியங்கள். இந்த புதிய வாழ்வுக்கு தேவன் என்னை அழைக்கிறாரானால் நான் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் இருக்கிறது. நிறையா இருக்கு, அதில் மிக முக்கியமாய் 4 காரியங்கள். முதல் காரியம், ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஒத்துக்கணும். பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. லூக்கா 18:13. 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க நடக்கிற காரியம் என்ன? 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். நம்ம எல்லாருமே எங்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க? இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியலையே பாஸ்டர். படம் பார்க்கலான்னு வந்தோம், ஆளை பார்க்கலான்னு வந்தோம். ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிற, தேவாலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். எதுக்கு போனாங்க? எங்க போனாங்க? இப்ப நம்ம கூட எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? ஜெபம் பண்ணோம், ஆராதித்து ஆண்டவர் வார்த்தையை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு வந்த 2 பேர். அதுல புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிற ஒரு நபர். அவன் யாருன்னா, ஒத்துக்கிறான், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். பாவியாகிய என்மேல், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அந்த கிருபையுள்ள தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் ஒருவர் என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் கிருபையாய் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். பரிசேயன் என்ன சொல்றான்? 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்றும் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் மற்றவர்களை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? நமக்கு தேவன் ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வுக்கு நான் போக வேண்டுமானால் மற்றவர்களை எடை போட்டு, மற்றவர்களை வைத்து என்னை எடை போடுவதற்கல்ல, நான் யார் என்பதை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்களை வச்சுட்டு அவங்க இப்படி இவங்க இப்படி அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த புதிய வாழ்வுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆமென். முதலாவது என்னை நான் பார்க்க வேண்டும், நான் யாராக இருக்கிறேன். அல்லேலூயா. 13வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், எல்லாரும் வாசிங்க, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இப்ப 2 பேருமே ஜெபம் பண்றாங்க. 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனால் பதில் எப்படி வருகிறது? யாருக்கு அந்த புதிய வாழ்வு வருகிறது? யாரை பார்த்து ஆண்டவர் ஆமென் தட்டி கொடுக்கிறார்? யாரை புகழ்ந்து பேசுகிறார்? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இப்ப வீட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி போகிறோம்? ஆலயத்துக்குள் வந்திருக்கிற நான் நீதிமான் என்று சொல்லி வந்த ஒருவன் இருக்கிறான், அவன் பரிசேயன். தன்னை நீதிமான் என்று நினைத்து கொண்டு வந்தவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போறான்? நீதிமான்னு நினைச்சுக்கிட்டு வந்தானே அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? பாவின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தானே அவன் எப்படி போறான்? சொல்லுங்க சத்தமா.
அப்ப என்னுடைய பாவத்தை நான் தேவ சமூகத்தில் வந்து ஒப்புக்கொள்ளும் போது, என்னுடைய பாவ நிலையை ஆண்டவருடைய சமூகத்திலே கல்வாரி சிலுவையிலே ஆமென் இயேசுவே உம்முடைய இரத்தம் கொண்டு என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, நான் அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போது நான் நீதிமானாக போகிறேன். ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டு போகிறேன். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்களேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது, சத்தமா சொல்லுங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக்கப்பட்டவனாய் போக வேண்டும். இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க 3 முறை. நீதிமானாக்கப்பட்டவனாய், நீதிமானாக்கப்பட்டவனாய், நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. சபைக்கு வருகிற ஒருவரை ஆண்டவர் புதிய வாழ்வுக்குள்ளே நடத்தி அனுப்புகிறார். விளங்குதா உங்களுக்கு? இங்கே நீதிமானாக்கப்படுதல் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர்களை பாவி என்ற நிலைமையிலிருந்து நீதிமான் என்கிற நிலைக்கு அவர்களை மாற்றுகிறார். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறது, ஒரு மறுரூபம் நடக்கிறது. ஏதோ ஒரு காரியம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது, இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் அமரும் போது அவர் செய்கிறார். நான் எதுவும் செய்யல. யார் செய்கிறா? நான் என்ன செய்யணும்? பாவியாகி என் மேல ஒத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, ஒத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் நன்மையாய் நடக்கும். என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 30:2. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒருவன் கர்த்தருக்கு, எல்லாரும் வாசிக்கலாமே. கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அப்ப இங்கே வாசிக்கும் போது யாதொரு காரியத்தை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த காரியத்தை செய்யும்படி, எல்லாம் சொல்லுங்க, ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாதவனாய் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். ஒத்துக்கொண்ட இந்த ஆயக்காரன், நான் பாவியாகி என் மேல கிருபையாயிரும் என்று சொன்னவன், அவன் எதை ஒத்துக்கொண்டானோ அதை திரும்ப செய்யாதபடிக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனம். யோசுவா 21:45. ஒத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்துவார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறிற்று. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போகும்போது கர்த்தரால் என்னென்ன சொல்லப்பட்டதோ, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு அல்லது உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் உங்களுக்கு நிறைவேறும். அதுதான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல வாழ்வை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். நல்ல வாழ்வு வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தையில தான் வாழ்க்கை என்ன செய்து கட்டப்படுகிறது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகாம எல்லாமே நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு நான் செய்ய வேண்டியது, என் காரியத்தை நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒத்துக்கொண்டால் போதும், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தை எல்லாம் நிறைவேறும். நம்பர் 1, என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
என்னுடைய காரியங்களை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய தவறை நான் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல் தவறாதவனாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நான் சொன்னேன், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, என்னால் செய்ய முடியல. ஆண்டவரே என்னால் இந்த பாவத்தை என்ன செய்ய முடியல, விட முடியல. ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நம்மை வீட்டுக்கு அனுப்புவார். அவருடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் என்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்பதை இது நிமித்தம் நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை என்னோடு பேசுகிறார். அந்த நல்ல வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு சொன்னதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்.